டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகுது? துலாம் ராசி அன்பர்களுக்கு 2026ஆம் ஆண்டில் நினச்ச விஷயங்களை சாதிக்கக்கூடிய முக்கியமான வருடமாக இருக்கு. உபஜயஸ்தானத்தில் ஒரு பாவகரங்கள் இருப்பது சிறப்பு அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் குரு பகவான் 10ஆம் இடத்திற்கு உச்ச பலனை கொடுக்க போகிறார். அந்த 10ஆம் இடத்துக்கு எப்போ குரு வராரோ அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும் தொழில் செய்யக்கூடியவர்கள். அந்த நிலை வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா முதல்ல எக்ஸாம்ஸை நல்லபடியாக கிளியர் பண்ணுவாங்க. எக்ஸாம்ஸ் நல்லபடியாக கிளியர் பண்ணால் மார்க் வந்துடும். இந்த மார்க் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, சனி உச்சமாகக்கூடிய ராசி. அதனால் என்னென்னா ரொம்ப இவங்க செய்யக்கூடிய காதலே வந்து ரொம்ப தெய்வீகமான காதலாக இருக்கும். அப்போ தெய்வீகமான காதலாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா முக்கியமாக காதலித்தவர்கள் இவங்க அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறாங்களோ அந்த பையன்கிட்ட சொல்கிறாங்களோ இல்லையோ டைரெக்டாக அவங்க வீட்லேயே போய் பார்த்து நிறைய துளாராசி என்பது கேட்குற கேள்வி என்னென்னா, சார் கடன் வாங்காமல் எப்படி சார் வீடு வாங்குறது, கடன் வாங்காமல் எப்படி சார் பிஸ்னஸ் பண்ணுறது, வாங்குங்க தப்பு இல்லை. ஆனால் திருத்தணியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான முக்கியமாக செவ்வாய்க்கிழமையில் போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்க. அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். பிறக்க போகிற இந்த 2026ஆம் ஆண்டு துலாம் ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிடர் குருஜி டாக்டர் வீனஸ் பாலாஜி சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம் சார். வணக்கம்மா. சார், துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகுது சார்? துலாம் ராசி அன்பர்களுக்கு 2026ஆம் ஆண்டில் நினச்ச விஷயங்களை சாதிக்கக்கூடிய முக்கியமான வருடமாக இருக்குது. எனக்கு எதுவுமே நடக்கலை வாழ்க்கையில், நான் நினச்ச மாதிரி என் வாழ்க்கை போகலை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அவங்க எதிர்பார்த்த வாழ்க்கையை கொடுப்பதற்கான முக்கியமான வருடம் 2026ஆம் ஆண்டு இருக்க போகுது. சார், இப்போ வந்து இந்த துலாம் ராசிக்காரங்க இருக்காங்க சார், அவங்களுக்கு வந்து ஒரு சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு 9 to 5 ஜாபாக இருந்தாலும் சரி, இந்த தொழில் சார்ந்த விஷயங்கள் இந்த வருஷம் எப்படி இருக்குது சார்? பார்த்தீங்கன்னா முதல்ல வேலை செய்யக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். உபஜயஸ்தானத்தில் ஒரு பாவகரங்கள் இருப்பது சிறப்பு அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வேலை இல்லாதவர்களுக்கும் வேலை வாய்ப்பை கொடுப்பார். நான் வேலைக்கே போக மாட்டேன்னு சொல்லி ரிட்டையர் ஆகிருப்பாங்க பாருங்கள், அவங்கள கூட கூப்பிட்டு நீங்கள் எங்கள் கம்பெனியில் வந்து வேலை செய்யுங்க, நீங்கள் ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள், நீங்கள் ஃப்ளெக்சிபிளான டைமுக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வேலை வாய்ப்பு முதல்ல கிடைக்கும். அதே போல் வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடி, பிரச்சனை, தொல்லைகள் எல்லாம் மாறி ஒரு பெரிய நிலைக்கு வருவதற்கான வாய்ப்பு இந்த 2026ஆம் ஆண்டில் இருக்குது. அதே போல் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா துளாராசி என்பவர்களுக்கு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் குரு பகவான் 10ஆம் இடத்திற்கு உச்ச பலனை கொடுக்க போகிறார். அந்த 10ஆம் இடத்துக்கு எப்போ குரு வராரோ அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும் தொழில் செய்யக்கூடியவர்கள். அந்த நிலை வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொழிலில் இவங்க எதிர்பார்க்காத ஒரு வாய்ப்புகள், எதிர்பார்க்காத சில முக்கியமான தகவல்கள் மூலமாக இவங்களுக்கு ஒரு வாழ்க்கை மாற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக புதிய தொழில் செய்யக்கூடியவர்கள் வருவதற்கான நிறைய வாய்ப்புகள் துளாராசியில் இருக்காங்க. அதே போல் ஏற்கனவே தொழில் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த தொழிலில் வேற ஒரு பிரான்ச், வேற ஒரு பெரிய லெவலில் கொண்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள், வசதிகள் வருவதற்கான முக்கியமான ஆண்டாக இருக்கும். கண்டிப்பாக சார். சார், இப்போ துலாம் ராசியில் இருக்க படிக்கிற மாணவர்களுக்கு, ஒரு மேற்படிப்பு படிக்கிற இளைஞர்களுக்கு வெளிநாடு போகலாமா வேணாமான்ற குழப்பத்தில் இருக்கவங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குது சார்? இந்த துலா ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் கண்டிப்பாக நல்ல ஒரு வாய்ப்புகள். ஏன்னா குரு பார்க்குற ராசியை முதல்ல ஜனவரி மாதத்துலேருந்தே குரு பார்க்குற ராசி. அப்போ என்னன்னா முதல்ல எக்ஸாம்ஸை நல்லபடியாக கிளியர் பண்ணுவாங்க. எக்ஸாம்ஸ் நல்லபடியாக கிளியர் பண்ணால் மார்க் வந்துடும். இந்த மார்க் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, நல்ல மார்க் கிடச்சி இவங்க நல்ல இடத்துல ஒரு படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் இந்த 5ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால வெளிநாடு சென்று படிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய படித்து முடித்த மாணவர்கள் வெளிநாட்டிலே இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அங்கேயே வேறு ஏதாவது உயர் படிப்பு இல்லை வேற ஒரு நல்ல வேலையில் சேர்வதற்கான வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது. சார், இப்போ இந்த துலாம் ராசிக்காரங்களினுடைய காதலும் கல்யாணமும் எப்படி இருக்கும் சார்? துலா ராசி என்பது என்னென்னா ரொம்ப நல்லவங்க. ரொம்ப நல்லவங்களாக இருக்கிறதுனால காதலில் எப்பவுமே தோல்விகள் வரும். ஏன்னா அந்த ராசியே வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனுடைய ஆட்சி பெறக்கூடிய ராசி.
அதெல்லாம் சனி உச்சமாகக்கூடிய ராசி. அதனால் என்னென்னா ரொம்ப இவங்க செய்யக்கூடிய காதலே வந்து ரொம்ப தெய்வீகமான காதலாக இருக்கும். அப்போ தெய்வீகமான காதலாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய நேரத்தில் அதனால் ஒரு பாதிப்புகள் வரும், ஒரு பிரச்சனைகள் வரும். அதெல்லாம் தாண்டி இந்த வருஷம் காதல் நிறைவேறக்கூடிய வருடமாக இருக்கும். முக்கியமாக காதலித்தவர்கள் இவங்க அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறாங்களோ அந்த பையன்கிட்ட சொல்கிறாங்களோ இல்லையோ, டேரெக்டாக அவங்க வீட்லேயே போய் பார்த்து இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, இந்த பையனை பிடிச்சிருக்கு, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேமிலியோட அக்செப்டன்ஸோட திருமணம் செய்து கொள்வதற்கான முக்கிய வருடமாக 2026ஆம் ஆண்டு இருக்கும். கண்டிப்பாக சார். சார் இப்போ இந்த துலாம் ராசியில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் இந்த வருஷம் எப்படி இருக்குது சார்? துலாம் ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா துலாம் ராசின்னு சுக்கிரனுடைய ஆட்சி பெறக்கூடிய ராசி தான். இந்த துலா ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த வருஷம் தொழிலில் மென்மேலும் வளர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பெண்களுக்கு இந்த வருஷத்தில் உயர் பதவி உயர் அந்தஸ்து தேடி வரும். இவங்க சும்மா இருந்தால் கூட இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த டீமை லீட் பண்ணுங்கள், இந்த விஷயத்தை நீங்கள் செய்யுங்க, நீங்கள் தான் இந்த விஷயத்தை பண்ண போகிறீங்க, நீங்கள் தான் ப்ராஜெக்ட் ஹெட்டு அப்படின்னு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன தான் பல பிரச்சனைகள் வீட்டில் இருந்தாலும் நான் போய் காலையில் 9 மணிக்கெலாம் வர முடியாது சார், நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன் சார், எனக்கு இந்த பொசிஷன்லாம் வேணான்னு சொன்னால் கூட விடாமல் இவங்களுக்கு ஒரு நல்ல பதவிகளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த 2026ஆம் ஆண்டு இருக்கும். கண்டிப்பாக சார். சார் துலாம் ராசிக்காரங்க இந்த 2026ஆம் ஆண்டில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா அது என்னென்ன சார்? துலா ராசி என்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அதிக ஒரு வீடு வாங்கலாம், அதிகமாக நகை வாங்கலாம், அதிகமாக ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அப்படின்னு பண்ணும்போது என்னென்னா ஒரு கடன் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த கடன் வாங்காமல் 2026ஆம் ஆண்டு கடந்துட்டாங்க அப்படின்னாவே சிறப்பாக இருப்பாங்க. நிறைய துளாராசி என்பது கேட்குற கேள்வி என்னென்னா, சார் கடன் வாங்காமல் எப்படி சார் வீடு வாங்குறது, கடன் வாங்காமல் எப்படி சார் பிஸ்னஸ் பண்ணுறது? வாங்குங்க, தப்பு இல்லை. ஆனால் அதிக வட்டிக்கு வாங்காமல் வாங்கினாங்க அப்படின்னா சேஃபாக இருக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்கும். சரி, இப்போ இந்த துலாம் ராசியில் இருக்கின்ற அரசியல் பிரமுகர்களுக்கு, அரசியல் தலைவர்களுக்கு, அரசியல்வாதிகளுக்கு எப்படி இருக்கும் சார் இந்த வருஷம்? இந்த துலா ராசியில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவருக்கு 6ஆம் இடம் சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால இந்த வருஷம் யாரெல்லாம் அரசியல், அதுவும் இல்லாமல் தேர்தல் களம் இந்த வருஷம் இருக்கிறதுனால கண்டிப்பாக தேர்தலில் வெற்றி பெற்று நல்ல பதவிகளை பெறுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் நிறைய துலா ராசி அன்பர்கள் நான் வந்து தேர்தலில் வேண்டாம், இந்த வருஷம் நான் போட்டியிடலன்னு சொன்னால் கூட நீங்கள் தான் அதுக்கான ப்ராப்பரான ஆள், நீங்கள் தான் ஜெயிக்க முடியும், நீங்கள் தான் அந்த இடத்துல இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்கள வலுக்கட்டாயமாக ஜெயிக்க வைக்க வேண்டிய ஒரு முக்கியமான வருடமாக 2026ஆம் ஆண்டு இருக்க போகுது. கண்டிப்பாக சார். சார் துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் அவங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய தெய்வ வழிபாடு அப்படின்னா அது என்ன வழிபாடு? இந்த துலா ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் வழிபாடு வந்து பார்த்திங்கன்னா, திருத்தணியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான முக்கியமாக செவ்வாய்க்கிழமையில் போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்க. அதுவும் முக்கியமாக பார்த்திங்கன்னா படி ஏறி போய் வழிபாடு பண்ணாங்க அப்படின்னா வாழ்க்கையில் இந்த படி ஏறும்போது ஏற்றம் வருமா இல்லையா, அது மாதிரி வாழ்க்கையிலையும் இவங்களுக்கு ஒரு ஏற்றம் மாற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சார் பலன்கள் அடிப்படையில் துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் எவ்வளோ மார்க்ஸ்? துலா ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் 80% பலன்கள் நல்லாவே இருக்குது. கடன் வாங்காமல் இருந்தாங்க அப்படின்னா இந்த பலன்கள் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சார் துலாம் ராசிக்காரங்களுக்கான 2026 பலன்களை எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி. டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin.